ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்தம், அதில் பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் 10 முடித்து 5ஆம் 10 அதில் 3ஆம் திருமொழி அனுபவிக்க போகிறோம். இந்த 3ஆம் திருமொழி ஆழ்வார் ஒவ்வொரு இடத்திலையும் அருளிச்செயல் பண்ணச்சே மங்களாசாசனம் பண்ணிட்டு வர்றார். அப்படியாக மங்களாசாசனம் பண்ணக்கூடிய ஸ்தலமாக திருமாலிரும் சோலை அப்படிங்கிறது விளங்குறது. முனியே நான்முகனே என்ற திருவாய்மொழியினுடைய பாசுரத்துக்கு ஏற்றபடி ஒவ்வொரு இடத்திலையும் பகவானை, பெருமாளை, நாராயணனை வணங்கி ஏற்றுவதற்கு வழிவகையாக அந்தந்த திவ்யதேசத்தினுடைய அழகையும் விளக்கமாக எடுத்து சொல்லுகிறார் ஆழ்வார், பெரியாழ்வார். இதில் முதல் பாசுரம், துக்கச் சுழலையை சூழ்ந்து கிடந்த வலையை அறப்பறித்து புக்கினில் புக்கு உன்னை கண்டுகொண்டேன், இனி போக விடுவதுண்டே. மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கென வந்து பிறந்து நின்றாய் திருமாலிரும் சோலை எந்தாய் அப்படின்னு 6 பிள்ளைகளை கல்லிலே கொன்றவன் கம்சன், அறுவரை கல்லிடை மோத இழந்தவள். அப்படி இழந்தவளான தேவகியினுடைய வயிற்றிலே உறுதியாக நின்று வளர்ந்து அந்த கம்சனை கொன்றவன் என்ற அர்த்தத்திலே கிருஷ்ணனை மங்களாசாசனம் பண்ணி இந்த திருமாலிரும் சோலையை மங்களாசாசனம் பண்ணுறார். திருமாலிரும் சோலை அப்படின்னு உடனே நமக்கு அந்த திவ்யதேசத்தை பற்றின உடனே 2-3 விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. முதல்ல அந்த விஷயங்களை பார்த்துட்டு பெரியாழ்வாருடைய விசேஷங்களை பார்ப்போம், அர்த்த விசேஷங்களை. வேதாந்த தேசிகர் ஹம்ச சந்தேசம் அப்படின்னு ஒரு கிரந்த மாலா ஒன்று பண்ணிருக்கார். அந்த கிரந்த மாலா இது நம்ம நிறைய தரம் இந்த கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்துலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த உதாரணங்கள் நிறைய வந்திருக்கு. ஹம்ச சந்தேசம் எப்போ பண்ணினார் அப்படின்னு. மகாகவி காளிதாசன் மேக சந்தேசம் அப்படின்னு பண்ணினான். அதே மாதிரி அதை ஒட்டியதாக தூது அப்படின்னு சொல்லுவார். நம்ம பார்த்தோம் பெரியாழ்வார் அப்படின்னாலே நமக்கு வரக்கூடியது அவர் தான். முதல்ல அந்த பலவிதமான விஷயங்களை நமக்கு கொடுத்தவர். குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை எப்படியெல்லாம் விளையாடுறது அப்படிங்கிறதை அழகாக நமக்கு வடிவமைத்து தந்தவர். அந்த மாதிரி இந்த இலக்கணத்திலே ஒரு தூது என்று ஒரு இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணத்தின் வழியாக இலக்கியத்தை தருவது மரபு. அப்படியாக மேகத்தை தூடுவிடுதல் மேக சந்தேசமாக கொள்ளப்பட்ட போது ஹம்சத்தை, அன்னப்பறவையை தூதுவிடுறார் ராமாயணத்திலே ராமன். ஆஞ்சநேயர் வந்து இந்த மாதிரி சீதை லங்கையில் இருக்கா அசோகவனத்தில் அப்படின்னு சொல்கிறதை கேட்டு அன்று இரவு ஒரு 2 நாள் கழித்துன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கக்கூடிய குளத்தின் அருகே இருக்கக்கூடிய அன்னப்பறவை, அந்த அன்னப்பறவையை பார்த்து நீ எனக்காக தூது செல்வாயா, இந்தந்த இடத்துலெல்லாம் போய் பார்த்துட்டு வா, என்னுடைய மனைவி இலங்கையில் இருக்கிறாள், அவளிடம் நான் சொன்னதாக சொல் அப்படின்னு ஒரு தூது. இந்த தூது அன்னப்பறவை எங்கெங்கெல்லாம் போகிறது அப்படின்னு அந்த இடங்களை எல்லாம் சொல்லி அங்கெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்கார் சுவாமி வேதாந்த தேசிகன். அதில் இந்த அழகரனுடைய திருப்பதியாக விளங்கக்கூடியது திருமாலிரும் சோலை, அதை அழகாக மங்களாசாசனம் பண்ணிருக்கார். நித்யா வாசாம் ரிஷபம் அச்சலம் சுந்தராக்யஸ்ய விஷ்ணோஹோ பிரத்யா சீதன் சபதி வினமத் பாகதேயம் நதஸ்யாக யஸ்யோத்சங்கே பலி விஜயினஸ் தஸ்ய மஜ்ஜீரவாந்தம் பாதோ திவ்யம் பசுபதி ஜடாஸ்பர்ஷசூன்யம் விபாதி அப்படின்னு
வந்து விளங்குகிறது, விபாதி விளங்குகிறது அப்படிங்கிறதை சொல்ல வந்ததாக இந்த ஸ்லோகம் இந்த இடத்திலே அழகாக அமைந்திருக்கிறது. அதாவது அழகர் சுந்தர ஆக்கியஸ்ய, அழகாக விளங்கக்கூடிய, அழகன் என்ற பெயருடையதாக விளங்கக்கூடியது எது? திருவிக்ரமாவதாரம் எடுத்த பகவானுடைய விஷ்ணுவனுடைய இருப்பிடமாக விளங்கக்கூடியது அப்படின்னு ஒன்றே சொல்லச்சே. மாவலியை வென்ற அழகன் இந்த இடத்திலே உலகளந்த போது திருவடி சிலம்பி நின்று வெளிப்பட்ட அப்படிங்கிறார். மஞ்சீர் வாந்தம், அந்த சிலம்பி நின்று வெளிப்பட்டது எது? பாதக, அந்த தீர்த்தம். அந்த தீர்த்தம் பசுபதி ஜட்டா ஸ்பர்ஷ சூன்யம், அதாவது பரமசிவனுடைய தலையிலேயே தங்கிவிடாமல் கீழே இறங்கி வந்தபோது இந்த இடத்திற்கும் வந்ததாக சாதிக்கப்படுகிறது. இந்த இடம் அப்படிப்பட்ட புண்ணிய தீர்த்தத்தை கொண்டதாக விளங்குகிறது அப்படின்னு அந்த கங்கையோட ஈக்குவல் பண்ணி இந்த இடத்திற்கும் அந்த கங்கைன்னு தான் பேர். ஏன்னா இன்னொரு இடம் இருக்குது, திருப்பதியில் பார்ப்போம், ஆகாஷ கங்கை அப்படின்னும் ஒரு இடம் வழங்குகிறது. இப்படியாக திருமாலிருஞ்சோலையை மங்களாசாசனம் பண்ணிருக்கார் வேதாந்த தேசிகன். இந்த திருமாலிருஞ்சோலையை மங்களாசாசனம் பண்ணது அவர் மட்டுமல்ல, இந்த திருமாலிருஞ்சோலையினுடைய விளக்கங்களை பல பேர் எடுத்து சொல்லிருக்கா. அதில் முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது ஒரு விளக்கம் எதுன்னா, ஐம்பெரும் காப்பியங்கள் என்று சொல்லக்கூடியதில் தமிழில் ரொம்ப பிரசித்தியாக விளங்கக்கூடியது ஒரு காப்பியம் சிலம்பு. அந்த சிலம்பிலே சொல்லக்கூடியது இளங்கோடிகள் சொல்வது, அவ்வழி படரீர் ஆயின் இவ்விடத்து செவ்வழி பன்னீர் சிறை வண்டு அரற்றும் தடங்கால் வயலோடு தன்பூம் காவோடு கடம்பல கிடந்த காடுடன் கழிந்து திருமால் குன்றத்து செல்குவீர். அதாவது திருமால் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு செல்குவீர் ஆயின் பெருமாள் கெடுக்கும் பிலம் உண்டு. விண்ணோர் ஏத்தும் வியத்தகு மரபில் புண்ணிய ஸ்ரவணம். யாரு? இளங்கோடி சொல்றார். விண்ணோர் ஏத்தும் வியத்தகு மரபில் புண்ணிய ஸ்ரவணம் பவ காரணியோடு இட்ட சித்தி எனும் பெயர் போகிவிட்டு நீங்கா விளங்கிய பொய்கை முட்டா சிறப்பின் இப்படின்னு அந்த சிலம்பு வாசனம் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல இவர் திருமாலிருஞ்சோலையை திருமாலோடு சேர்த்து மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அவ்வளவு அழகாக சொல்லிருக்கார் இளங்கோவடிகள். அப்படி இந்த இடத்திற்கு பலவிதமான பெருமைகள் உண்டு. இந்த இடம் திருமாலிருஞ்சோலை ராமானுஜருடைய 5 ஆச்சாரியர்களில் ஒருத்தர் திருக்கோட்டியூர் நம்பி அப்படின்னு அவருடைய அவதார ஸ்தலமாக விளங்கக்கூடிய தலம். அப்படிப்பட்ட தலத்திலே துக்கச்சூழலை எல்லா விதமான நமக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னா சுற்றிண்டே இருக்கு சுவாமி. பலவிதமான இன்னல்கள், பலவிதமான பிரச்சனைகள், எதை எடுத்தாலும் பிரச்சனை. ஏதோ ஒன்று போச்சுன்னா கொஞ்சமாவது நிம்மதியாக இருப்போமா அப்படின்னு பார்த்தா இன்னொன்று வந்துடுறது. இப்படியாம துக்கச்சுழலை அப்படி சுத்திண்டே இருக்கு. துக்கச்சுழலை சூழ்ந்து கிடந்த வலையை அறுப்பறித்து அது நம்ம சுற்றி வந்துட்டு இருக்கு. இதை யாரு? பகவான் தான் கட் பண்ணணுமா. புக்கினில் புக்கு உன்னை கண்டு கொண்டேன். இந்த இடத்துல நான் உன்னை எப்படி திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடியவனே, திருமாலிருஞ்சோலை எந்தாய் உன்னை நான் கண்டு கொண்டேன். துக்கம் நிரம்பி இருக்கிற இந்த உடலில் இனிமேலும் துக்கம் விளங்காதபடி வந்து சேராதபடி இருப்பதற்காக நான் உன்னை வணங்குகிறேன்னு ஆரம்பிக்கிற இந்த திருமாலிருஞ்சோலையினுடைய இது. அதுவும் எப்படியாம், அவள் யாரது இனி போக உன்னை நான் விடமாட்டேன். மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் அப்படிங்கிறார். வந்து பிறந்தாய்ன்னு மட்டும் சொல்லல, பிறந்து நின்றாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார். அதாவது எல்லா இடத்திலும் பகவான் தான் பிறந்து வளர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சூழலையெல்லாம் எதிர்கொண்டு நிற்கின்றான். அதுதானே நிற்றல் அப்படின்னா எதிர். எப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம எதிர்த்து நிற்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். எதிர்த்து நிற்கிறது எதுவாக இருந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம், அவிழ்த்து எதிர்த்து நிற்கிறான். அந்த மாதிரி நின்றவன் பகவான். எதற்காக? கம்சனை
கொல்வதற்காக. அது மட்டுமா? நம்ம போன வாரம் தான் பார்த்தோம், நாராயணியத்தில் நேர்த்தி பார்த்தோம்னு நினைக்கிறேன். பகவான் அது மட்டும் இல்லை, எவ்வளவு எதிர்ப்புகள். நாம் நினைக்கிறோம் நம்மளுக்கு தான் எதிர்ப்புகள்னு, நம்மளை விட பகவானுக்கு தான் எதிர்ப்புகள் அதிகமாக வந்திருக்கு. அவன் மானிட ரூபத்தில் வந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறான் என்றால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்வது என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்ட பகவான் வந்து பிறந்து நின்றவன் யாரு? கிருஷ்ணன். அந்த கம்சனை கொன்று தாக்கி தானும் இந்த உலகத்தில் ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காட்டியவன். அப்படிப்பட்டவன், நீ அவனை அறிந்து கொள், அப்படிப்பட்டவனை கண்டு கொண்டேன், இனி போக விடுவதுண்டு, இனிமேலும் நான் உன்னை போக விடமாட்டேன், நான் கண்டுன்ட்டேன், ஐ ஹவ் ஐடென்டிஃபைடு யூ, இதுக்கப்புறம் உன்னை நான் வந்து வெளியில் விடமாட்டேன் அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்லக்கூடிய அர்த்த விசேஷம். இதில் நாம் தான் இன்னொன்று பார்ப்போமே, இரட்டை அர்த்தங்கள் அப்படின்னா, ஒரு அர்த்தம் சாதாரணமாக இந்த இந்த உலகத்திற்கு லோகாதிபத்தியத்துக்கு எழுதியிருக்கிறது, இன்னொன்று ஃபிலசாபிக்கல் திங்கிங் அப்படின்றோம். அதாவது என்ன அப்படின்னா, துக்கச்சூழல்னா நம்மை சுற்றி சுற்றி வரக்கூடிய வல்வினைகள், எது? நாம் செய்த கர்மாக்கள். அவையெல்லாம் நோய்களாகவும் வினைகளாகவும் மாறி மாறி இந்த ஆன்மாவுக்கு துக்கத்தை தரக்கூடியது. இந்த துக்கத்தை தந்துடுத்து அப்படின்னா இதை எப்படியெல்லாம் இருக்குது, பல விதத்துலேயும் துக்கம் வரலாங்கிறார். எந்தெந்த விதத்திலெல்லாம் துக்கம் வரலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணச்சே, நம்முடைய தாய் தந்தையராகவும் தாரமாகவும் மக்கள் செல்வங்களாகவும் நண்பர்களாகவும் இப்படி பல விதங்களில் துக்கச்சூழலை உண்டாக்கக்கூடியதாக நம்முடைய கர்மா அமைந்திருக்கிறது. இதை வியாக்கியானகர்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணச்சு, இதெல்லாம் இப்படி அம்மா அப்பாவும் நமக்கு துக்கமா அப்படின்லாம் கேட்கறதுக்கு அதனுடைய விரிவாக்கமெல்லாம் நிறைய இருக்குது. சிம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே நம்மை தவிர நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் நமக்கு துக்கச்சூழலை உண்டாக்கக்கூடியது தான். ஏனென்றால் நாம் செய்த கர்மா அப்படி. நாம் வாயை வச்சுன்னு சும்மா இருக்கிறது இல்லை இல்லையா, கையை வச்சுன்னு சும்மா இருக்கிறது இல்லை, எதையாவது மனது நினைத்து கொண்டே, இந்த மனதை வச்சுன்னு சும்மா இருக்கிறது இல்லை, எதையாவது மனசு நினைச்சுட்டே இருக்கும், வாய் பேசிகிட்டே இருக்கும், தேவையில்லாத அனைத்தையும் பேசும். அப்படிப்பட்ட நாமே நமக்கு காரணமாக இருக்கக்கூடியதற்கு இந்த இப்படிப்பட்ட வலையை நாம் பின்னி கொண்டிருக்கிறது. துக்கம் என்ற வலையை நாமே பின்னி கொண்ட போது அங்கு என்ன, யார் வந்து புகுந்து கொண்டான்? அந்த இடத்திலே பகவானுடைய நாமம், பகவானுடைய சிந்தனை வந்து புகுந்து கொண்டதான். யாரு? புக்கினில் புக்கு உன்னை கண்டு கொண்டேன். யாரோ ஒருத்தர் திணிச்சிருக்கா. இப்போது நான் எடுத்துக்கொண்டேன்றதுக்கும் வந்து புகுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. யார் புகுதல் அப்படின்னா யாரால் புக வைக்க முடியும்? ஆச்சாரியனால் தான் அதை நமக்கு திணித்திருக்க முடியும். அப்படிப்பட்ட ஆச்சாரியனால் திணித்த உடனே நாம் உன்னை கண்டு கொண்டோம், நான் உன்னை கண்டு கொண்டேன், இதுக்கப்புறம் நான் உன்னை விடமாட்டேன், ஏன்னா நீ உள்ளுக்குள்ளே என்னை கெட்டியாக பிடித்துக்கொள், இனி போக விடுவது உண்டே, உன்னை நான் இனி போக விடமாட்டேன். அவ்வாறான சூழ்நிலையில் அந்த விருப்பம், அதாவது அவற்றினால் ஏற்படக்கூடிய விருப்பம், இதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லச்சே சொல்கிறார். அவித்யா கர்மா வாசனா ருச்சிகள் அப்படி நமக்கு ஏற்படக்கூடிய அவித்யா கர்மா வாசனா ருச்சிகள் இவையெல்லாம் சேர்ந்து நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள், அந்த வலைகள். இதில் எப்படி உள்ள வந்து பூந்தா? அதில் பரத்துவம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்று சொல்லப்படுவனாக அவன் பிரவேசித்து விட்டான். ஒவ்வொரு வழியிலையும் அவன் நம்மை ஆட்கொண்டு விட்டான். இப்போது சாதாரணமாக நம்ம ஒரு காலேஜுக்கு போகிறோம், அல்லது ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் போகிறோம், அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போன உடனே நமக்கு எல்லாம் காரிய சித்தி ஆகிடுறதா, நாம் நினைத்ததெல்லாம் நடந்துடுறதா அப்படின்னா இல்லை. யாரை எங்கே பார்க்க வேண்டும், எப்படி போக வேண்டும், எந்த வாசல் வழியாக போனால் A3 கிளார்க்கை பார்க்கலாம், A1 கிளார்க்கை பார்க்கலாம், இப்படி ஒன்றொன்னா அறிந்து கொண்டு
நாம் எடுத்து வந்த என்ன கர்மாவுக்காக வந்திருக்கோமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி கடைசியில் யாரை சென்று சேர வேண்டுமோ, இப்படி ஒன்று ஒன்றா எந்த வழியில் போகிறோம், அர்ச்சையா, அந்தர்யாமித்துவமா, இல்லைன்னா விபவமா, வியூகமா, எப்படி நாம் உள்ளே போகிறோம், எப்படி அதை நாம் உள்ளே கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தத்துவம். அப்படியாக உள்ளே கொண்டு வந்ததை இனி அடியேன் ஒரு நொடிப்பொழுதும் உன்னை விட்டு அகலமாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிரதிஜையை பகவான்கிட்ட நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத நமக்கு சாதிக்கிறதாக திருவாலெருஞ்சோலை இருக்கக்கூடிய எந்தாயே நீ எனக்கு அதை அருளி செய்தாய் அப்படிங்கிற விதமாக இதை பெரியாழ்வார் சொல்கிறார். அடுத்த பாசுரம் பாருங்க. வளைத்து வைத்தேன் இனி போகலுட்டேன், உன் தன் இந்திர ஞானங்கள் ஒளித்திடில் நின் திருவானை கண்டாய். திரு ஆணை கண்டாய், நீ ஒருவர்க்கும் ஐயனல்ல. நீ யாருக்குமே உண்மையாக நடந்துக்கல. பகவானே சொல்கிறார் பாருங்க, நீ ஒருவருக்கும் ஐயனல்ல. நீ என்கிட்ட தான் என்னமோ சொல்லுவார் இல்லையா, அது புலிக்கு தலை பாம்புக்கு வால்னு எதையோ காட்டுறது அப்படின்னு. அந்த மாதிரி நீ யாருக்குமே இல்லையே. அது உத்தவராக இருந்தாலும் அவனையும் போட்டு பார்த்துடுற இல்லையா. அப்பா நான் உங்ககிட்ட கேட்டனே, என்ன கேட்டேன், ஒரு தீர்த்தம் கேட்டேன். அந்த தீர்த்தம் கொடுக்கப்படாதா? அதற்காக ஒரு புலையன் வடிவில் இந்திரனை அனுப்பிச்சு அவன் இந்திரலோகத்திலேருந்து எடுத்து வந்த அமிர்தத்தையா நான் அவங்ககிட்ட கேட்டேன். எப்படியெல்லாம் விளையாடுற பற்றியா நீ? நான் கேட்டது சாதாரணமாக இந்த தாகத்தை தீர்க்கக்கூடியதாக தீர்த்தம். ஆனால் நீ விளையாடல, விளையாட்டு என்ன, வேற விளையாட்டு. இப்படி கூடவே இருந்த உத்தவருக்கும் அதான், இவனை போ என்று அனுத்த அக்குரருக்கும் அதான். அவருக்கு என்ன காட்டுறார்? அக்குரருக்கு மேலையும் கீழையுமா காட்டுறார் இல்லையா. தண்ணியிலே இவனுடைய உருவம், திரும்பி பார்த்தா இங்கே 2 பேர் நின்றுட்டு இருக்கா. என்ன நினைக்கிறேனே தெரியலையே. அதை தான் சொல்கிறார், அழித்து எங்கும் நாடு நகரமும் தம்முடை தீவினை தீர்க்கலுற்று தெளித்து வலம் செய்யும் தீர்த்தமுடை திருமாலிருஞ்சோலை வந்தாள். முதல்ல கல்லை போட்டு கலைக்கிறது. ஒரு சோலை இருக்கு, அந்த சோலையினுடைய நடுவிலே அழகாக ஒரு தடாகம். அந்த தீர்த்தம் எப்படி இருக்குன்னு இங்கேருந்து பார்க்கறதுக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணுறது, முதல்ல ஒரு கல்லை எடுத்து அதை போட்டு கலைக்கிறது அந்த தீர்த்தத்தை. அந்த கலங்கின தீர்த்தத்தில் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அது எப்படி தெளிக்கிறதோ அந்த தெளிந்த பின் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிறதான். எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா கலங்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. கலக்கி விடுவது யார்? நீ தான் கலக்கிற. எதையுமே உன்னை வளைத்து வைத்தேன். சில பேர் சொல்லுவா இல்லையா, நம்ம நேராக பிடிக்க முடியல, வளைச்சிட்ட பற்றியா ஒன்று அப்படின்னு அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறார். அதாவது இதில் அறிவில்லாதவர்கள் அறிவுள்ளவர்கள் அப்படின்னு வியாக்கியான கருத்தா சொல்லச்சே, அந்த புண்ணிய தீர்த்தத்திலே 2 பேரையும் பாவம் புண்ணியம் இரண்டையுமே வளைத்தது. ஏன்னா மோட்சம்னு நம்ம ஒன்று அடையணும்னா நம்மக்கிட்ட பாவங்கள் மட்டும் போகணும்னு அவசியம் இல்லை, புண்ணியங்களையும் நாம் இழந்து விட வேண்டும். 2மே ஈக்குவலைஸ் ஆகணும். 0% 2 வரணும். புண்ணியம் அதிகமாக இருந்தாலும் நம்ம திரும்பி நல்ல இடத்துல பிறந்து அதை கழிக்க வேண்டி வரும். அதனால் பாவம் புண்ணியம் 2மே கொடுத்த நீ என்கிட்ட விளையாடுற, நீ ரொம்ப ஒளித்திடில் நின் திரு ஆணை கண்டாய், நீ ஒருவர்க்கும் மெய்யனில்லை. இந்த ஒருவர்க்கும் மெய்யனில்லை அப்படிங்கிறத மாயம், திரு ஆணை கண்டாய் மாயம் செய்யேல் என்னை என் திருமார் வந்து மாலையின் அங்கை வாசம் செய்து பூங்கோளால் திருவாடை நின்னாடை கண்டாய் அப்படிங்கிறது திருவாய்மொழியில் வரதான். அதாவது இதே வார்த்தைகள். பகவான் யாருக்குமே உண்மை இல்லை, எல்லாரிடத்திலுமே விளையாடி பார்க்கக்கூடியவர் ஒருத்தர் தவிர. யாரு? திருமகள் எம் பெருமாட்டி மகிழும் வண்ணம். அந்த திருமகள் மட்டும்தான் பகவான். ஏன்னா பகவான் தன்னுடைய மனசுலேயே வச்சுருக்கான், ஹிருதயத்திலேயே வச்சுருக்கான். அவளை தவிர வேறு யாருக்குமே அவரவருடைய கர்மானை அனுபவிச்சுட்டு வான்னு விட்டுறது. அதனால தான் ஒருவருக்கும் மெய்யன் இல்லை. அழித்து எங்கும் நாடு நகரமும் தம்முடை தீவினை தீர்க்கலுற்று. எதை அழித்து? எனக்கு எது தேவையோ அதை நீ அழித்து. எனக்கு என்ன ஏன் அதை நான் உன்னுடைய திருவடி சம்பந்தத்தை திருவடிகளை நான் பற்றி கொண்டேன். பிராட்டி மூலியமாக நான் உன்னை பிடித்து கொண்டேன், வளைத்து விட்டேன் அப்படிங்கிற. நேரம் நான் வரல, உங்ககிட்ட நேரம் வர முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட நான் கர்மாக்கள் செஞ்சுருக்கேன். அதனால் என்னால் நேரம் வர முடியல. நான் தாயாரை பிடிச்சி அது மூலியமாக வளைத்து கண்டேன்.
வளைத்து வைத்தேன் இனி போகலுட்டேன். இதுக்கப்புறம் உன்னுடைய திருவடியை நான் கெட்டியாக பிடிச்சுன்ட்டேன். நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அப்படியெல்லாம் செஞ்சாலும் நீ என்ன பண்ணின? ஆச்சாரியனுடைய அருளாலையும் திருமகளுடைய அருளாலையும் உன்னை நான் பற்றி கொண்டேன். நீ எனக்கு தேவையானவற்றை அளித்து எங்கும் நாடு நகரமும் தம்முடைய தீவினை தீர்க்கலுற்று என்னுடைய அனைத்து தீவினைகளையும் தீர்த்து என்னை நீ ஏற்றுக்கொள்வாய் அப்படின்னு சாதிக்கிற திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு எம்பெருமானே, நீ எப்படிப்பட்டவன்? அடியார்களை ஒருபோதும் கைவிட ஒட்டாதவன் அப்படின்னு சாதிக்கிறார். ஓதி வைத்தாய் அதை நான் தலை கட்ட நேரிட்டதே அப்படின்னு முடிப்பார். இப்போ அடுத்த பாசுரம் பார்க்கலாம். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையன் இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்க நின் சாயை அழிவு கண்டாய் புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி உன் பொன்னடி வாழ்க என்று இனக்குறவர் புதிது உண்ணும் எழில் மாலிரும் சோலையந்தாய் அப்படிங்கிறார். அவன் ஆரம்பத்துலேருந்தே முதல்ல பிஇ படித்தான்பா. பிஇ முடிச்சுட்டு எம்எஸ் படித்தான். எம்எஸ் படித்தவன்னு இன்னைக்கு என்ன வந்துடுத்து? வேலைக்கு போகணுன்ற எண்ணம் இல்லை. தானே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டான். அந்த பிஸ்னஸ் நல்லா போயின்னு இருக்கு. அதனால் அவன் ஏன் இன்னொருத்தங்கிட்ட போய் நிற்கணும்? தேவையில்லையே. தானே இனி ஒருவன் போய் தனக்கு பணிந்த கடைத்தலை வேற ஒருத்தங்கிட்ட போய் நின்று கையேந்தி வேற ஒரு செயலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடியன் எல்லாத்தையும் விட்டுட்டேன். அல்டிமேட் நீ தான், உன்னை பிடிச்சிட்ட. ஏன்னா நான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவேன், இந்த பிஏக்கள் இருப்பா, பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னு, மேனேஜர், ரீஜனல் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், டைரக்டர்ஸ், எம்டிஆர், சிஎஃப்ஓ. இப்போது சிஇஓன்னு சொல்கிறோம். இப்போ எம்டின்னு சொல்லுவாள், அல்லது சேர்மன் கம் எம்டி அப்படின்வா. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் முடிச்சுட்டு போகிறவா பர்சனல் செக்ரட்டரின்னு உள்ளே போவாள். அவளுக்கு அல்டிமேட் எய்ம் எதுவாக இருக்கும்? எம்டியினுடைய பிஏவாக போகணும். ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் வேறு எவனும் நம்மளை மிரட்ட மாட்டான். நம்ம அட்லாஸ்ட் எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு நம்ம சேர்த்துட்டோம். அதுதான் அல்டிமேட்டம். மற்ற எவனும் மிரட்டக்கூடாத இடத்துல எல்லா இடத்துலையும் இருந்தாலும் செக்ரட்டரி தான். ஆனாலும் எம்டிக்கோ சிஇஓக்கோ செக்ரட்டரி ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் ஏன் மற்றவனை நாம் திரும்பி பார்க்க போகிறோம்? அந்த மாதிரி நான் உன்னுடைய திருவடியை பிடித்து விட்டேனே, அதற்குரிய தவத்தை செய்தேன் அப்படிங்கிற. நான் சாதாரணமாக இந்த இடத்துக்கு வந்துடல. நீ என்ன போன பாசுரத்தில் சொல்கிறாரு இல்லையா, ஒருவருக்கு மையன் அல்ல அப்படின்னு. இந்த இடம் நான் வர்றதுக்கும் நான் தவங்கள் பல செய்தேன். சாதாரணமாக இந்த இடத்துக்கு வந்துடல, பல தவங்கள் செய்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாறி 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 அனைத்தையும் கஷ்டப்பட்டு நம்ம நேற்று சொன்ன மாதிரி துருவனுடைய விஷயத்திலே பார்த்தோம். துருவன் எப்படி பகவானை தேடி அங்கே போய் தவம் பண்ணுறான் அப்படிங்கிறது. அந்த 7 வாரங்களிலே அவன் எப்படி ஒவ்வொரு வாரமும் தன்னை உணவை குடைத்துக் கொள்கிறான், நீராகாரத்தை குடைத்துக் கொள்கிறான், மூச்சை விடுவதை நெறிப்படுத்துகிறான். இப்படி ஒவ்வொரு வாரமும் தன்னை அவன் எப்படி அதற்காக தயார்படுத்தி கொள்கிறான்னு பார்த்தோம். அந்த மாதிரி தவம் செய்தல் அப்படின்னா ஈஸி கிடையாது. ஒரு காலத்தில் வேடிக்கையாக சொல்லுவாள், சற்றேனும் கொஞ்சமாவது மனைவி சற்றேனும் ஏறுமாறா இருப்பாளே ஆயின் கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படின்னு ஒரு ப்ராவர்பு. யாருக்கிட்ட கூறாமல்? வெளியில் போனால் மட்டும் நீ சன்னியாசியாக இருந்தால் அவ்வளோ ஈஸியாக வாழ்க்கை இல்லவே இல்லை இல்லையா? நாம் மட்டும் எப்படி இருக்கும்? நம்முடைய கர்மா அந்த மாதிரி எதுவுமே ஈஸி இல்லை சுவாமி. நான் தவம் செய்து தவம் செய்து தவம் செய்து கடைசியாக உன்னுடைய திருவடிகளை பற்றி இருக்கிறேன். இனி போய் நான் வேற ஒருத்தருக்கு வேலை செய்ய முடியுமா சொல்லுங்களேன்? இந்த அளவுக்கு நான் வந்துட்டேன். இனி உன்னுடைய கைங்கரியம் செய்து கொண்டு உன்னுடைய அருளையே உடமையாக கொண்ட இனிமேல் வேறொரு, அதாவது இது சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, ஃபிலசாபிக்கில் சொல்லணும், பரதெய்வத்தை போய் நான் வேண்டணுமா? அவ்வளோதான், சிம்பிள். அந்த லெவலுக்கு நான் வந்துட்டேன். அதனால் இனிமேல் நீ தான் எனக்கு அருள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார்.
இந்த வார்த்தை. சாயை அப்படின்னா இதில் தனக்கு நின் சாயை அழிவு கண்டாய் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. சாயை அப்படின்னா இங்கிலீஷில் சான்ஸ்கிரிட்டில் சாயா அப்படின்னா சாயா கிரகம் அப்படின்னா நிழல்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா சாயா அப்படின்னு சூரியனுடைய பத்தினிக்கு பேர் சாயான்னு. அந்த சாயான்னா தமிழில் சாயா அப்படின்னா நின் சாயை அழிவு கண்டாய். சாயை அப்படின்னா இங்கே தமிழில் விகாரம் அப்படிங்கிறது இந்த மாத்திரைன்னு சொல்லுவா. தன்ரூபம் அப்படிங்கிறத நிறைய ஃபிலசாபிக்கல் வேர்டிங்ஸில் வரைச்சி தன்ரூபமாய் உபயோகித்தல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் பெரியவா. அதாவது நான் எல்லா விதமான விகாரங்களையும் அடைந்து விட்டேன், எல்லா வித விகாரங்களையும் போக்குதல் அப்படின்னா என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாக்களையும் நீக்குதல் அப்படிங்கிறது தான் சிம்பிள். அடுத்தது புத்தினை கிள்ளி புது அவி காட்டி. அவி அப்படின்னா ஹவிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் சான்ஸ்கிரிட்டில். அதனுடைய திரிவாக வந்தது தான் ஹவிஸு அப்படின்னா சாதம் அப்படின்னு அர்த்தம். அது ஹவி அவி என்று மாதிரி அவி காட்டி உன் பொன்னடி. ஹவிஸ் வழியாக நாம் அவனுடைய பொன்னடியை அணைத்தல். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்று விளக்கிண்டு வரார். கிள்ளி புது அவி காட்டி அப்படிங்கிறார். அதாவது புது அவி அப்படின்னா பழையதை நாம் பிடிச்சிக்க கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சுவாமி விவரணம் அப்படின்னா, இப்போது நம்முடைய கர்மான்னு ஒன்று இருக்குது. நம்முடைய கர்மா என்ன பண்ணும், 7 ஜென்மமாக வந்துட்டே இருக்கும். அந்த வரக்கூடிய ஜென்மாவை சாயை அழிவு கண்டாய், அதையெல்லாம் கட் பண்ணிட்டு நிறுத்திவிட்டு புது அவி கண்டாய். புதிதாக எனக்கு இதுவரைக்கும் தோணவே இல்லையே, உன்னுடைய திருவடி சம்பந்தம் இருந்தால் எனக்கு அடுத்த பிறவி இல்லை அப்படிங்கிற புது அறிவை எனக்கு இதுவரைக்கும் தோணலை. அந்த புது அவி காட்டி உன் பொன்னடி வாழ்க என்று இனக்குறவர் புதிது உண்ணும் எழில் மாலிரும் சோலையந்தாய் அப்படின்னு முடிக்கிறார். அடுத்த பாசுரம் இது ரொம்ப டீட்டெயில்டாக பலவிதமான அர்த்த விசேஷங்களை உள்ளடக்கியதாக திருமாலின் சோலையினுடைய தத்துவங்கள் பெருமாள் இருக்கக்கூடியது. பெரியாழ்வார் அடுத்த இந்த ஒரு 10 பாசுரம், அடுத்த 10 பாசுரத்தோட பெரியாழ்வாருடைய திருமொழி முடிகிறது. அடுத்த பாசுரம் திருவேங்கட மாமலையை பற்றி ஆரம்பித்தது ஸ்ரீரங்கத்திலேருந்து திருவேங்கட மாமலையில் முடிக்கிறார். அதனால் அவர் பலவித அர்த்த விசேஷங்களை பொதித்து அப்படியே சொல்கிறார். ஏன்னா அங்கே கடைசியில் கொண்டு போய் முடிக்கச்சு பகவான்கிட்ட மோட்சம் அப்படிங்கிறத நம்ம போகிறதுக்கு அடையிறதுக்கு என்னென்னலாம் வழிகள் உண்டு, நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டுட்டே வந்தேன், அந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய திருவடி சம்பந்தம் வந்துட்டே இருக்கேன், இந்த சமயத்தில் என்னை விட்டுறாத அப்படிங்கிறத சொல்லி திருமாலின் சோலை எந்தாயின்னு சொல்கிறார். அடுத்த காதம் பலவும் திரிந்து உழன்று ஏற்கு அங்கோர் நிழலில்லை நீரும் இல்லை, உன் பாத நிழலல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கிற்றில்லேன். தூது சென்றாய் குரு பாண்டவர்க்காய் அங்கு ஓர் பொய் சுற்றம் பேசிச் சென்று பேதம் செய்து எங்கும் பிணம்படுத்தாய் திருமாலிரும் சோலை எந்தாய். 2-3 கான்ட்ரடிக்ஷனை கொண்டு உள்ள பூத்துறார் பகவான். நான் எப்படிப்பட்டவன், நீ ஒருவருக்கும் மெய்யனில்லை அப்படின்னவர். அந்த அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 10 பாசுரத்தில் அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும். நீ ஒருவனுக்கும் மெய்யன் இல்லை. நீ யார், இங்கேருந்து பாண்டவர்கிட்டேருந்து இவர்களை முதல்ல இவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும். 5 வீடாவது கொடுக்குறேன்னு சொன்னானா, அப்போ 5 வீடு கொடுக்கலன்னா இவரே டிசைட் பண்ணிட்டார் 5 வீடு கொடுக்கலன்னா அப்படின்னுட்டு. அதுக்கு சகாதேவன் என்ன சொல்கிறான், நீ என்ன டிசைட் பண்ணிட்ட, ஆல்ரெடி என்ன பண்ணணும்னு நினச்சிட்ட, அதை பண்ணிட்டு வா. அதுக்கு தானே நீ தூது போகிறேன்னு கிளம்பினேன். இல்லைன்னா மற்றவங்ககிட்ட சொல்லி தூது அனுப்பிச்சிப்பியோ இல்லையோ, இல்லையே, நீ டிசைட் பண்ணிட்ட உடனே நீ போயிட்டு வா. நீ தூது சென்றாய். அங்கே என்ன, குரு பாண்டவர்க்கு, அங்கே குருக்ஷேத்திர போர், அதுக்காக சொல்கிறார். குருக்ஷேத்திரத்தில் நடக்கக்கூடிய போருக்காக நீ பாண்டவரிடமிருந்து திருதராஷ்டிரனும் சூடுகின்றாய். அங்கு ஒரு பொய் சுற்றம் பேசி சென்று, அங்கே என்ன பண்ண, விதுரனை முதல்ல கட்டி விட்டேன். என்ன விதுரன் இருந்தான்னா
உனக்கு சரியாகாத விதுரன் அவா பக்கம் போயிடுவான்னு அவனை எப்படி கழட்டணுமோ கழட்டி விட்டுட்ட. பேதம் செய்து, நீ பேதம் தானே செய்த, நேர ஸ்ட்ரெயிட்டாக எங்கே பண்ணின, நான் உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு ஆரம்பித்து முதல்ல சொல்கிறார் பாருங்க. காதம் பலவும் திரிந்து உழன்று ஏற்கு அங்கு ஓர் நிழல் இல்லை. பலகாத தூரம் அலைந்து வருத்தமடைந்த எனக்கு திரிந்த இடங்களிலெல்லாம் ஒரு நிழலும் இல்லை, ஒரு நீரும் இல்லை. உனது திருவடி நிழல் அல்லாமல் வேறு ஓர் உயிர் பெற்றிருக்கத்தக்க இடத்தை அடியேன் அடைந்ததும் இல்லை. இல்லையா? காதம் பலவும், காதம்னா பல மைல்கள்னு அர்த்தம். பல காதம் சென்றதே அப்படின்னு நலவென்பால் 2-3 தடவை சொல்லியிருக்கேன். காதம்னா 10 மைல்னு சொல்கிறது உண்டு, 1 மைல்னு சொல்கிறது உண்டு, சில பேர் 100 மைல்னே சொல்கிறான். ஒன்றுன்னே வச்சுப்போமே, காதம் 1 மைல். நீ அலைய விட்டுட்டேன். காதம் பலவும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அலைந்து திரிந்தேன் மானிடர்கள். நான் கொஞ்சம் நஞ்சமாக இல்லை. எதற்காக அலைந்து திரிந்தேன்? 2 விஷயம். ஒன்று, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. இந்த கர்மா, நான் வாங்கி வந்த இந்த உடம்பு, இந்த உயிர், இதோடு எனக்கு விட்டு போகணும். நான் நிறைய பிறவி எடுத்து வந்திருக்கேன், நிறைய நல்லது செஞ்சது கெட்டது செஞ்சுருக்கேன், அதையெல்லாம் நான் தொலைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துடுத்து. இது முதல் நான் செஞ்சது. 2வது, அதற்கு நான் ஒரு வழி கண்டுட்டேன். என்ன வழி? உன்னை அடைய வேண்டும். உன்னை அடைவதற்கு ஒரு ஆச்சாரியனிடம் சென்று என்னை நான் ஒப்படைத்து கொள்ள வேண்டும். அவர் காட்டும் வழியை நான் பிடித்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக உன்னை நான் அடைய வேண்டும். இந்த 2 நான் பிடிச்சுட்டேன். எனக்கு இந்த 2 தெரிஞ்சு போச்சு. இதற்காக நான் என்ன பண்ணினேன்? பலகாதம் திரிந்து. திரிதல் அப்படின்னா சாதாரணமாக அலைதல் இல்லை. திரிதல்னா பசி, பட்னி, பஞ்சம், களவு, கொலை, இவ்வளவையும் நான் எதிர்கொண்டவன். பசியை எதிர்கொண்டவன், பஞ்சத்தை எதிர்கொண்டவன், கிழிந்த துணிகளை உடுத்தி கொண்டவன், ஒரு நீர் இல்லாமல் அலைந்தவன். இதையெல்லாம் தான் திரியறது அப்படின்னு சொல்லுவார். பலகாதம் திரிந்து உழன்று. அதற்கு இன்னும் ஃபர்தராக ஒரு அட்ஜெக்டிவ் போடுறார் பெரியாழ்வார். திரியறதோடு இல்லை சுவாமி, நான் திரிஞ்சேன்னா நடந்துட்டே இருப்பேன். தமிழில் வார்த்தைகள் பாருங்க. உழன்று அப்படிங்கிற போது, உழல்தல் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா இருந்து கிடந்து அனுபவிக்கக்கூடியவைன்னு அர்த்தம். அதனால தான் உழல்தல் அப்படிங்கிறார். அது என்ன உழல்தல் அப்படின்னா, பசியோடு இருந்தோம்னா படுத்துருவோம். நம்ம படுத்துட்டா வெறும் பசி தானே இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற பூச்சி கடிக்கும், அந்த பூச்சியை தள்ளி விடுவோம். நம்முடைய மனது பசியில் மட்டும் இல்லை, உழன்று கொண்டே இருக்கிறது, சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த உழன்று அங்கு ஓர் நிழல் இல்லை. எனக்கு வேண்டிய இடம் எங்கேயுமே கிடைக்கல இறைவா. நான் எங்கெங்கேயோ சுற்றி பார்த்துட்டேன், ஒரு நிழலும் இல்லை, நீரும் இல்லை. உன் பாத நிழல் அல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கிற்றில்லை. இது இல்லை, இது மட்டும்தான் அல்டிமேட்டம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேற எதுவும் எனக்கு தேவையும் இல்லை. சாதாரணமாக நமக்கு இந்த விஷயம் புரிஞ்சு போச்சு. அதனால நீ எப்படிப்பட்டவன்? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தூது சென்றவன், பேதம் செய்து எங்கும் பிணம் படுத்தாய். கடைசியில் அந்த குருக்ஷேத்திர போரில் என்ன கடைசியில் மிஞ்சிருந்தது? வெறும் பிணங்கள் தான் படுத்து கிடந்தது, வேற ஒன்றுமே மிஞ்சலை. நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் என்னுடைய சுற்றம் சூழல் நண்பர்கள் அத்தனை பேரும் இறந்து கிடக்கிறார்களே கிருஷ்ணா அப்படின்னு தர்மனும் அர்ஜுனனும் புலம்புறா. தர்மம் இறந்து விட்டதா? இதில் எத்தனை பேர் தர்மவான்கள் இருந்திருப்பா, எத்தனை பேர் நியாயவான்கள் இருந்திருப்பா? அத்தனை பேரும் அழிந்து விட்டார்களே கிருஷ்ணா, யார் செய்தது? அதுக்கு கிருஷ்ணன் சொல்றார், நீ கவலையே படாத, எல்லாத்தையும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூன்னு என்கிட்ட விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். இவை அனைத்தும் செய்தவன் நான். எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று. அதனால் நீ நான் செய்தேன் எதையும் எடுத்துக்கொள்ளாதே அப்படின்னு கிருஷ்ணர் அதில் தான் இந்த கீதை உபதேசத்தை முன்னாடியே சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறார், என்ன அர்ஜுனா நீ மறந்துட்டியா நான் சொன்னதை?
வேணும்னா உங்கள் அண்ணனுக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லச்சு அவன் இல்லை இல்லை எனக்கு வேண்டாம், நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன், இருந்தாலுமே இந்த உலகம் நான் இங்கே தான் இருக்கேன், அந்த பூமியில் அந்த பாதத்தை வைத்து இருக்கிற போது எனக்கு அதனுடைய பலாபலன் பட்டுண்டே இருக்கு. அதுதான் ஒரு இங்கேருந்து இவன் 5 பேரும் மேலே போவா, இந்த உலகத்தை விட்டு பூவுலகத்து மேலே போச்சு, கூடவே ஒரு நாய் வரும் அப்படின்னு கதைகள் சொல்லுவாள். இந்த உலகத்தை விடுற வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து அனுபவித்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் யார்கிட்ட? பெருமாள்கிட்ட. இந்த உலகம் அப்படி, பூவுலகம் அப்படிப்பட்டது. இந்த டச் இல்லை அப்படின்னு உடனே அவருக்கு கிளியர் ஆகிடும். அந்த 5 பேருக்கும் எங்கே போகிறா, கடைசியில் யார் இருக்கா, தர்மதேவதை கூட வருது அப்படிங்கிறதெல்லாம் விளங்கிவிடும். அதனால் சொல்கிறேன், நீ அதுக்கும் கவலைப்படாத. அதைத்தான் அந்த விஷயத்தை விளக்குவதற்காகத்தான் முதல்ல 2 வார்த்தையை போட்டார். உழன்று அங்கு ஓர் நீழலில்லை நீரும் இல்லை, உன் பாத நீழல் இல்லாமல் மற்றொரு உயிர்ப்பிடம் நான். இந்த டச் நிழல் எங்கே இருக்குது? பூமி கூட இருக்குது. நீர் எங்கே இருக்குது? மேலேருந்து வந்தாலும் பூமியை டச் பண்ணுறது. இது ரெண்டுமே இல்லாமல் என்னை நீ அழைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பகவான்கிட்ட ஒரு பிரார்த்தனையாக வைக்கிறார். அடுத்த பாசுரம், காலும் எழா கண்ண நீரும் நிலா உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலும் எழா. எப்படியெல்லாம் பார்த்துங்க. அதாவது ஒரு ராஜா இருக்கான்னா அந்த ராஜாவுக்கு எந்த சமயத்திலேயாவது பசிக்கிறதுன்னு சொன்னால் அவனுக்கு தெரியுமா? காது அடைக்கிறதுன்னு சொன்னால் தெரியுமா? மந்திரிமார்கிட்ட கேட்குறான், என்ன யாரோ ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப நாள் எங்கேயோ கூவிண்டே இருக்கானே கேட்குறதே அப்படின்னு. அது இல்லை ராஜா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாதது. இல்லை, என்ன சொல்லு அப்படிங்கிறான் ராஜா. இல்லை அவன் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறான், பசியால் உழன்று உழவா அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி பசியால் வாடிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு காது அடைக்கிறதுன்னு சொல்கிறான். வயிறு ஒட்டி போகிறது, காது அடைக்கிறது, கண்ணு சொருகிறது. அப்படியா? பசியா அப்படின்னா என்ன அப்படின்னு ராஜா கேட்குறான். அது எப்படி வரும்? கண்ணு அடைக்குமா, கண்ணு சொருகுமா, வயிறு ஒட்டி போகுமா, காது பஞ்சு அடைச்சாமல் இருக்குமா அப்படின்னு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதே ராஜா, அதெல்லாம் அவனுக்கு தான் தெரியும். எவன் ஒருத்தன் பசியில் இருக்கிறானோ பட்டினியில் இருக்கிறானோ அவனால தான் அதையெல்லாம் உணர முடியும். இதை எங்கே சொல்கிறார்? பசியால் உழன்று உழவா அப்படின்னு அரிச்சந்தர் புராணத்தில், அந்த புராணத்தை எழுதச்சே தமிழில் வருது. தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு எப்படியெல்லாம் கலிபுருஷன் அரிச்சந்திரனை ஆட்டி வைக்கிறான் அப்படிங்கிறத சொல்லச்சே அந்த அரிச்சந்தர் புராணத்தில் அந்த வார்த்தை வரும். காது அடைக்கிறது, கண் சொருகிறது, பட்டினி, வயிறு ஒட்டி போகிறது, ஒன்றுமே தெரியல. இந்த குழந்தையோடு நான் இருக்கும், இது என் குழந்தை தானா, அந்த குழந்தையை நான் கொல்ல வேண்டுமா, என்ன என்னுடைய நிலைமை அப்படின்னு அரிச்சந்திரன் பொங்குறான். அதைத்தான் சொல்றார், காலும் எழா கண்ண நீரும் நிலா எல்லாம் வற்றி போச்சு, நிற்கவே மாட்டேங்கிறது, வற்றி போச்சு. உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலும் எழா. உடல் சோர்ந்து போச்சு, நடுங்க ஆரம்பிச்சுட்டு குரல் எழமாட்டேங்கிறது. மயில் கூச்சம் அரா. அப்படி நம்மளுக்கு மயில் கூச்சம் எப்படி இருக்கும்? உடம்பு பிரிஸ்காக இருந்தால் தான் ஏதாவது ஒரு தன்மை வரைச்சே அப்பா அதை கேட்டவுடனே மயில் கூச்சறியிடுதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லையே, ஆல்ரெடி இது டவுனு, பேஸ்மெண்ட்டு வீக்கு, மேலே இருக்கிற கட்டடமும் ஒன்றும் இல்லை, ஆடிண்டே இருக்குது, எப்போ விழுமோன்னு தெரியுது. அந்த சமயத்தில் மயில் கூச்சலாம் எடுக்கும் இல்லை, மயில் கூச்சம் அரா. ஏன்னா தோள்களும் வீழ் ஒழியா அப்படியே ஸ்டூப் டவுன்னுவா, தோள்கள் ஷோல்டர் டவுன் அப்படியே தொங்கி கிடக்கிறது. நல்ல சாப்பிட்டு வயிறு நிறைய இருந்து தெம்பாக இருந்து கற்கள் தினந்தோறும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்படி இருந்தால் ஒரு ஆஜானுபாகுவான சரீரம் இருக்கும். அப்போ தோள்கள் அருமையாக இருக்கும். இப்படி இல்லையே, மால் உகளா நிற்கும் என் மனனே உன்னை வாழ தலை பெய்திட்டேன், சேலுகளா நிற்கும் நீள் சுனை சூழ் திருமாலிடும் சோலை எந்தாய். அந்த பகவானுடைய விஷயத்தில் சோர்ந்து போதலாம், அப்படியே சோர்ந்து இருக்கும். மாலுகள் ஆகி நிற்கும் அப்படின்னா, மாலுகள் அப்படின்னா மயக்கங்களோடு இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். மால் உகளா நிற்கும், அதாவது இது நிறைய நம்ம இந்த இலக்கணம் சொல்லச்சே சொல்லிருக்கோம்.
பெய்யா நிற்கும், மழை பெய்யா நிற்கும்னு பெய்து கொண்டு நிற்கும்னு ஒரு அர்த்தம் உண்டு. சேல் உகளா நிற்கும் நீள் சுனை, அதாவது பெய்து கொண்டே இருக்கக்கூடியது. நீள் சுனை அப்படின்னா பகவானுடைய கருணை சுரந்து கொண்டே இருக்கக்கூடியது. இப்படிப்பட்ட நம்மை கர்மாக்கள் அப்படியே ஆட்கொண்டாலும் பகவானுடைய நாமா அப்படின்னு ஒன்று நாம் சொல்லிட்டோம்னா அடுத்த நிமிஷம் யமதூதர்கள் வழிவிட்டுருவாளாம், வழிவிட்டு நின்றுவா. பகவானுடைய ஆజ్ఞை வந்துடுத்து, பகவானுடைய நாமாவை இவன் உச்சரித்து விட்டான், பகவானுடைய சிஸ்டர்கள் இவனை அழிச்சின்னு போயிடுவா, இந்த ஆத்மாவை அவன் அழிச்சின்னு போயிடுவான்னு வழிவிட்டு நின்றுடுவான்னா அவனுடைய சுனை நீர், அவனுடைய சுனை நீர்னா என்ன அர்த்தம்? அவனுடைய ஆக்னி, அவனுடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சுடுத்துனா மனமே உன்னை வாழத் தலை பெய்திட்டேன், இந்த வாழ்க்கை வாழணும்னா இவ்வளோ தூரம் நான் சோர்ந்திருந்தாலும் உன்னை பிடித்து கொண்டேன், அதனால் நீ எனக்கு அருள் செய்வாய் அப்படிங்கிறார். இது இந்த இந்திரியங்கள் சோர்வு ஒன்று ஒன்றா வியாக்கியான கர்த்தாக்கள் விளக்கின்றிருக்கா. அடுத்தது எருது கொடியுடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை. மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புக பெய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். பிறவி எனும் நோய்க்கு மருந்தாக விருந்தானவன் பகவான் ஒருத்தன்தான், அல்டிமேட் அவன்தான். என்ன மருந்தாக இருந்தாலும் எல்லா மருந்தும் நம் சோர்வை போக்கும், உடல் சோர்வை போக்கும், மனச்சோர்வை போக்கும், எல்லா விஷயத்திலும் ஓகே. ஆனால் மோட்சத்தை கொடுக்குமா என்றால் உன்னுடைய நாமம் மட்டும்தான் மோட்சத்தை கொடுக்கும். எருது கொடியானும் இந்திரனும் பிரம்மனும் யமன். ஏன்னா எதுக்கு யமன்னு சொன்னால் முதல்ல உண்மை அப்படின்னா தத்துவம் அப்படின்னா தர்மம்னா காக்கக்கூடியவன் யமன். எருது கொடியை உடையவன், எருதை உடையவன். அடுத்தது பிரம்மன், அடுத்தது சிவன். அந்த எருது கொடி அப்படின்னா சிவனையும் சொல்லலாம். ஏன்னா காளை கொடி உடையவன் சிவன். சிவனும் இந்திரனும் பிரமனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி எனும் நோய்க்கு மருந்தறிவார். யாரும் இந்த பிறவி மருந்து கிடையவே கிடையாது. இந்த பிறவிக்கு ஒருத்தன் மட்டும்தான் மருந்து என்றால் திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய மணிவண்ணா நீ மட்டும்தான் உன் திருத்தி உன் கோயில் கடை புகழ். உன்னுடைய கோவிலில் நான், உன்னுடைய கோவில் அப்படின்னா எது? கோவில் அப்படின்னா அவன் இருக்கக்கூடியது வைகுந்தம். வைகுந்தத்தில் நான் என்றைக்கு நான் புகுகின்றனோ அன்னைக்குத்தான் எனக்கு மறுபிறவி என்பது ஒன்று இல்லை, அதனால் நீ என்னை ஏற்றுக்கொள்வாய் அப்படிங்கிற சர்வேஸ்வரன் மர்த்தன். எருது கொடி உடையவன். எருத்து கொடி அப்படின்னா எருது, ஒரு இத்து மிக்கு வரது அப்படின்னு தமிழில் சொல்வார். எருத்து கொடி அப்படிங்கிறார். அந்த எருது கொடி உடையவன் அப்படின்னா சிவன் அப்படின்னு. எருதை உடையவன், எருத்து கொடி உடையவன் சிவன் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இடத்துல சிவன், இந்திரன், பிரம்மன் அப்படின்னு சொல்லச்சு. உன் கடை தலையிலிருந்து வாழும் சோம்பர் என்று உடல் மேல் விருப்பமுள்ள ஒருவனை அளவே இதுவாகுமாகும். வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்லச்சே திருவாசலை பற்றி கிடந்தார் ஒரு வாசலம் அறியாதார் அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. திரு என்னும் வாசலை பற்றி கிடந்தார் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய, ஏன்னா மகாலட்சுமி தான் நமக்கு வழிகாட்டக்கூடியவள், பகவானிடம் அழைத்து செல்லக்கூடியவள், இரண்டையும் சமன் செய்யக்கூடியவள். நாம் செய்த நல்வினை தீவினை இரண்டையும் சமன் செய்து அந்த வாசலை, ஒரு வாசலை காட்டக்கூடியவள் மகாலட்சுமி அப்படிங்கிறது. அப்படி நமக்கு பிறவி பிணியாக, இந்த பிறவி பிணியை தீர்க்கும் மருந்தாக, இந்த நோய்க்கு மருந்தாக வரக்கூடியவன் பகவான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாசுரம், அக்கரை எனும் அனந்த கடலுள் அழுந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இழைத்து இருந்தேனை அஞ்சல் என்று கைக்கவையாய். அஞ்சல் அப்படின்னா அஞ்சேல் அப்படின்னு கையை தூக்கி விடக்கூடியவன். நீ கவலைப்படாதே. யாரவன்? சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதக வாடையோடும் செக்கர் நிறத்து சிவப்புடையாய் திருமாலிரும் சோலையந்தான். செக்கச்சவேர்னு வரக்கூடியவனா. ஏன் சுவாமி இது செக்கச்சவேர்னு வரக்கூடியவன் ஒரு வார்த்தையை சொல்றார்? கண்ணா, கருமை நிற கண்ணா அப்படின்னு சொல்லலாமே இல்லையா?
பீதக வாடை, தகதகன் மஞ்சளாக வரக்கூடியவன்னு சொல்லலாமே. நீல நிறம், நீல மணிவண்ணா அப்படின்னு கூப்பிடுறாளே யசோதை, நீலமணி கண்ணா அப்படின்னு கூப்பிடுறாளே யசோதை, அப்போ நீலம் நிறம்னு சொல்லிருக்கலாமே, வேறு எந்த நிறம் சொல்லிருக்கலாமே. செக்கச்சிவேர்னு சொன்னால் நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்க, அடிக்கக்கூடியதுன்னு சிவப்பு தான், அப்படியே டக்குன்னு அடிக்கும். பகவான் எப்படியா உனக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் கொடுத்துட்டே இருப்பான். நீ அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு அவனையே எண்ணிக்கொண்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் அவனுடைய திருவடியில் பிடித்து கொண்டு இருந்தாயானால் அந்த ஒரு க்ஷணம் இருக்கு பத்தியா, உன்னை உய்விப்பதற்காக அவன் வருவதற்காகத்தான் சொல்ற. செக்கர் நிறத்து சிவப்புடையாய் திருமாலுடன் ஜோடை. சிவப்பு அப்படின்னா இன்னொரு மீனிங் இருக்கு. சிவப்பு அப்படிங்கிறதுக்கு சிறப்பு அப்படிங்கிற மீனிங்கும் உண்டு. அவன் சிறப்புடையவன், எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கக்கூடியவன். இந்த சம்சார கடலிலே, சம்சார சாகரத்திலே ஞானம் உண்டாவதற்கு, அடியேனுக்கு அந்த ஞானத்தை உண்டாக்குவதற்காக என்ன செய்யணுமா, அருள் செய் கண்டாய் அப்படின்னு ஒரு ஆழ்வார். அந்த மாதிரி அக்கறை எனும் ஆனந்த கடலுள் அழுந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி, அதையும் இதையும் மாறி மாறி தாங்கலப்பா. எனக்கு நான் எவ்வளோதான் இந்த சம்சார சாகரத்தை சுமந்துட்டே இருப்பேன். நான் என்ன ஒன்றை மாதிரியா ஒரு சுண்டு வரல ஒரு மலையே தூக்கிறதுக்கு முடியல கண்ணா, என்னால் முடியல. இந்த சம்சார சாகரத்தை என்னால் தாங்க முடியல. நீ என்னை அழைச்சிக்கோ. நீ எப்படி வரணுமோ சங்கு சக்கரதாரியாக அப்படிங்கிறார். சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதக வாடையிடும். சரி, சங்கு ரைட்டு, சக்கரம் ரைட்டு, பீதக வாடை ரைட்டு, இதெல்லாம் உடைகள். மேலே இருக்கக்கூடியது ஆபரணங்கள், கைகளில் வைத்து கொண்டிருக்கக்கூடியது இல்லையா. ஆனால் நடுவில் ஒரு வார்த்தை கேட்குறார், கண்களும் அப்படிங்கிறார். அது என்ன சுவாமி? சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதக வாடை. ஏன்னா மற்றதெல்லாம் பகவான் ஆட்டு வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, மற்றெல்லாம் பகவான் பண்ணணும். ஆனால் நீ ஆனந்த கண்ணீர், என்னை பார்த்த உடனே எனக்கு அனுகிரகத்தை பண்ணுறது உன்னுடைய கண்கள் தான் இல்லையா. அடுத்த நிமிஷம் பகவான் எவ்வளோ பகவானை அனுபவிச்சுட்டே இருப்போம். அனுபவிச்சுட்டே இருந்தாலும் அப்படியே பெருமாள் நம்ம திரும்பி வரைச்ச கூட திருவடி திருவடின்னு சொல்லியிருப்போம். வலிக்க வலிக்க திருவடி இந்த பக்கம் வந்துட்டே இருக்கும். நம்முடைய அடி பகவானிடம் இருக்காது, ஆனால் மனசு கண்ணு திரும்பி பார்த்துட்டே இருக்கும் பெருமாள். அதனால தான் அந்த கண்களுக்கு சம்பந்தம் பகவானுடைய அனுகிரகம் கண்கள் மூலியமாக வரணுங்கிறதுனால தான் அந்த கண்கள்ன்ற வார்த்தையை சேர்த்தார். அனந்தம் அபாயம் அனர்த்தம் அப்படிங்கிற இதில் ஒரு வார்த்தை சொல்கிறது. அனந்த கடலுள் அப்படின்னா இரண்டு விதமாக சொல்லலாம். அனந்தம், அனர்த்தம் அப்படின்னா ரொம்ப அனர்த்தமாயிடுத்து, அபாயமாயிடுத்து அப்படின்னு. இங்கே விகாரம் இன்னொன்று என்னன்னா அபாயமாயிடுத்து அப்படின்றும் நாம் எடுத்துக்கலாம். ஒரு கடல் இருக்கு இல்லையா, இந்த சம்சாரங்கிற கடல் எப்படிப்பட்ட கடல் தெரியுமா? ஆனந்த கடலா. இன்னும் சிற்றின்பம் பேரின்பம். இந்த சிற்றின்பம்ங்கிறது ஒரு ஆனந்தம். அந்த கடலுக்குள்ளே நான் அழிந்துட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் மீளவே முடியல கிருஷ்ணா, நீ தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும். அடுத்த பாசுரத்தில் சொல்கிறார் பாருங்க, எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்றோடு நாளை என்றே. இன்னைக்கு ஆஹா இந்த நாள் போச்சா, காத்தால விடிஞ்சுதா, இதை பண்ணோமா அதை பண்ணோமா, சந்தியாவதனம் பண்ணோமா, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணோமா, சாப்பிட்டோமா, ஐயோ கொஞ்ச நாள் படுத்தோமா, ஒரு நாப் போட்டோமா, எழுந்திருந்தோமா, காஃபி சாப்பிட்டோமா, பாப்பா முடியல, திரும்பி தூங்கி எழுந்து இன்னும் எத்தனை பிறவிகள் எத்தனை நாட்கள் நான் கழிக்க வேண்டியிருக்கும். புரியலையே கிருஷ்ணா. எத்தனை காலம் எத்தனை ஊழியம் இன்றொடு நாளை என்றே இத்தனை காலமும் போய் கறியிட்டேன். ஒன்றா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இப்படி தான் போயிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு பெருமாள் ஞானவாதில் சேவிக்கலாம், நாளைக்கு பெருமாள் சூரிய பிரபையில் சேவிக்கலாம், நாளைக்கு சந்திர பிரபையில் சேவிக்கலாம். அப்போ இந்த பிரம்மோத்சவம் போச்சு, அடுத்தது பவித்ரோத்சவம் போச்சு, அதுக்கடுத்தது தை மாச உற்சவம் போச்சு. கிருஷ்ணா நீ எத்தனை நாளைக்கு வந்துட்டே இருப்பேன், நானும் வந்தேன் எத்தனை நாளைக்கு மாறி மாறி பார்த்துட்டே இருப்பேன். என்னை நீ ஏற்றுக்கப்படாதா?
அதை தான் சொல்கிறார். இனி உன்னை போகலுட்டேன். நான் புரிஞ்சுன்னுட்டேன். இப்போ எது? நான் சமாசனம் பண்ணிவிட்டேன், நான் சரணாகதி பண்ணிவிட்டேன். அதனால் உன்னை இறுக பற்றி கொண்டேன். மைத்துனன்மார்களை வாழ்வித்து மற்றலார் 100 வரை கெடுத்தாய். சித்தம் நின்பால் தரிது அன்றே திருமாலிரும் சோலையந்தாய். அதாவது யாரு? மைத்துனன்மார்களை வாழவித்து. மைத்துனன்மார்கள் யாரு? பாண்டவர்கள் 5 பேரை வாழ வச்சு 100 நீ தான் பண்ணின. உன்னுடைய மாயாஜாலம்தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. அன்று வயிற்றில் கிடந்து இருந்தே அடிமை செய்யலுற்றிருப்பேன். இங்கு வந்து என்னை கண்டுகொண்டேன், இனி போகலுட்டேன். எவ்வளோ நாளைக்கு நான் அடிமையாக இருக்கிறது? எவ்வளோ நாளைக்கு இந்த உலகத்தில் பிறக்கிறது? இந்த யோனியில் பிறந்து திரும்ப திரும்ப பிறந்து இறந்து இறந்து பிறந்து பிறந்து இறந்து சென்றங்கு வாணனை 1000 தோளும் திருச்சக்கரம் அதனால் தென் திசை வீழச் சென்றாய் திருமாலிரும் சோலை. தென் திசை வீழச் சென்றாய் திருமாலிரும் சோலை. தென் திசையில் இருக்கக்கூடியதுன்னு ஒரு அர்த்தம். தென் திசை வீழச் சென்றாய் அப்படின்னா இலங்கையை அழிக்குவதற்காக நீ சென்று வாழ்ந்தாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். தென் திசை வீழ, அதை தூக்கி நிறுத்துவதற்காக வடக்கிருந்து உன்னுடைய தம்மையை தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே என்று விபீஷணன் அளித்தாய். நீ இங்கே வந்து அமர்ந்தாய் ஸ்ரீரங்கத்திலேன்னு ஒரு அர்த்தம். இங்கு வந்து என்னை கண்டுகொண்டேன், இனி போகலுட்டேன். அன்று வயிற்றில் கிடந்து இருந்தே அடிமை செய்யலுற்றிருப்பேன். அதாவது இதில் சென்றங்கு வாணனை 1000 தோளும். வாணாசுரன் ஒருத்தன், அவனுக்கு அந்த துவாரகையில் போய் அவனுடைய 1000 தோள்களையும் 1000 திக்குகளிலே விழ வைத்து விட்டாய் அப்படின்னு இப்போ நாம சப்தமாதா அப்படின்னு இருக்கு. நார்த் இந்தியாவில் போனேன்னா சப்தமாதான்னு இருக்கு. கண் ஒரு இடம், காது ஒரு இடம், வாய் ஒரு இடம் அப்படின்னு சப்தமாதா, சப்த தேவிகள், மகா துர்கை இருந்த இடம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பகவான் வாணாசுரன் என்ற ஒரு அசுரனை 1000 பகுதியாக பிரிஞ்சு அந்த 1000 தோள்களும் 1000 திக்குகளில் விழுந்துதான். அது என்ன சுவாமி 1000 திக்கு அப்படின்னா உடனே யோஜனை வரும் இல்லையா? 4 திக்குகள், 4 8 ஆகும் இல்லையா? 8 16 ஆகும் இல்லை? அதை இன்னும் சுருக்கின்றே வரலாமே. 8 64 ஆகும், 16 64 ஆகும் இல்லையா? நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் இப்போ அப்படி தானே போடுறா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி மேலும் கீழும் ஒவ்வொரு இடத்திலும் விழக்கூடியது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, எங்கேயும் சல்லியாக தொலைத்து விட்டாயின்னு அர்த்தம் வாணாசுரனை. அப்படியாக 1000 தோளும் திருச்சக்கரம் அதனால் தென் திசை விழச் செய்த அவனை வீழச் செய்தவன் நீ. அப்படிப்பட்ட நீ எங்களை காப்பாற்ற வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும், திருமாலிரும் சோலையில் இருக்கக்கூடியவனே அப்படின்னு. சென்று உலகம் குடைந்து ஆடும் சுனை திருமாலிரும் சோலை தன்னுள் நின்ற பிரான் அடிமேல் அடிமைத்திறம் நேர்பட விண்ணப்பம் செய். நான் நேராக உங்ககிட்ட கேட்குறேன், வேறு எந்த விதமான ரூட்லேயும் வரல. மகாலட்சுமியை பிடிச்சேன், என்னுடைய ஆச்சாரியன் மூலியமாக சரணாகதி பண்ணினேன், நேராக உங்ககிட்ட வரேன். என்ன வேணும்? என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் போக்கிடு. பொந்திகள் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவைக்கோன் விட்டு சித்தன் ஒன்றினோடு 9 பாடவல்லார் உலகம் அளந்தான் தமரே சென்று உலகம் குடைந்து ஆடும் சுனை திருமாலிரும் சோலை தமிழ். இதெல்லாம் திருமாலிரும் சோலைக்கு அடை. ஒன்னே ஒன்று யாரு? நின்றப்பிரான். அடிமேல் அடிமைத்திறம் நேர்பட விண்ணப்பம் செய். ஸ்ட்ரெயிட்டு, இதில் ஒன்றும் டீவியேஷனே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நான் உங்ககிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணிக்கிறேன், என்னை தயவு செய்து ஏற்றுக்கொள், எனக்கு அடுத்த பிறவின்னு உன்னை கொடுத்துறாத, மோட்சம் என்பதை எனக்கு அருளி செய்வாய் என்று பெரியாழ்வார் இந்த தசகத்தை முடிக்கிறார். அடுத்தது 5ஆம் பத்து 4ஆம் திருமொழி அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.